எல்லாரையும் ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவோம் இல்ல. ஏன் அவங்க அப்படி நடந்துட்டாங்க, ஏன் அவங்க அப்படி பேசினாங்கன்னு ஒரு வாட்டி கூட நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். அவங்களோட சூழல்ல இருந்து நான் எதுக்கு யோசிக்கணும்னு நம்ம பல நேரங்கள்ல மோஸ்ட்லி அப்படிதான் திங்க் பண்ணிக்குவோம். அன்லெஸ் ஆர் அன்டில் அவங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம லவ் பண்றவங்களா இருந்தா மட்டும்தான், அதுவும் சில நேரங்கள்ல தான் அவங்களோட சூழல்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோம். அப்படி வெகுஜன மக்களால ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணக்கூடிய சில நபர்கள், அவங்களோட உணர்வுகள் என்ன, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய எமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அவங்களுடைய சொல்லாத பக்கங்கள் நமக்கு தெரிய வரையில நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசுறது தான் இந்த படம் டிட்டாச்மெண்ட். டோனிகா ஏற்கனவே இந்த படத்தை பத்தி இந்த வாரம் பேசிக்கா பார்ப்போம். டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்கு மறக்காம தேர்ட் ஐடியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை வளர்த்திருங்க. ஃபிலிம் அண்ட் ஆர்ட்ஸை பத்தி அதிகமா பேசக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்க. その車輪がお前はどこまで見えている。 ஆர்ட் which was unnoticed. கமர்ஷியல் எலிமெண்ட் இல்லாதனால மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸால அன்நோட்டிஸ்டா விட்ட எஸ்தெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்ஸ், அதை பத்தி தான் இந்த புது சீரீஸ்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் டிட்டாச்மெண்ட் இருக்குல்ல, இந்த படத்தோட பேசிக் பிளாட்டே ரொம்ப டிஃப்ரெண்டான பிளாட்டு. இதுல நீங்க இந்த படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப புதுசான எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரொம்ப ஓவர் ரேட் பண்றேன்னு நினைக்க வேணாம். இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, ஒரு அண்டர் பர்ஃபார்ம்டு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேக்வேர்டா இருக்கிற டீச்சர்ஸால பர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு ஒரு ஒர்க் ப்ரெஷர்னால வர முடியாத ஒரு டீச்சருக்காக சப்ஸ்டியூட்டா போறது யாருன்னா நம்ம ஹீரோ. அவர் அங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை என்ன, இதுதான் அந்த ஃபுல் கதை. படத்துல நிறைய ரொம்ப ஓவர் எமோஷனல் சீன்ஸ் இருக்கும். அது போக சில காட்சிகள் உங்களால பார்க்கவே முடியாது. ஆனா அந்த அளவுக்கு வல்கரா அந்த மாதிரி இருக்காது. பட் எமோஷனலா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வெயிட்டேஜ் இருக்கிற படம். நான் ஒரு சீன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் பத்தின ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரியும். அந்த லாக்கர் ரூம், அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டு, கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சர், இதை பத்திலாம் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட்ல ஒரு 3 பசங்க ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேம் வருது. பேக்ல எதையோ வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, சவுண்டு மட்டும் கேட்டுட்டு இருக்கு. அப்ப அந்த ப்ரொட்டகனிஸ்ட் வராது. ப்ரொட்டகனிஸ்ட் வரும்போது இவ ஒரு பையன் சுத்தியில வச்சு உள்ளுக்குள்ள ஒரு பூனையை வச்சு அடிச்சு ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கான். அந்த சீனை பார்த்துட்டு எனக்கு, ஏன்னா அந்த படத்துல வர விஷுவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா தான் இருக்கும். இந்த சீன் பார்த்துட்டு நான் அப்படியே பாஸ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். இது எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னே எனக்கு தெரியல. Hey, what are you doing? What is this? இந்த படத்தை பத்தி பேசலாமே அப்படின்னு என் ஃப்ரெண்ட் கொடுத்த சஜஷன்ல இந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த மாதிரி அன்நோட்டிஸ்டா விட்ட படங்கள் அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸை பத்தி பேசலாமே, அதுக்கு ஒரு புது சீரியஸ் ஆரம்பிக்கலாமேன்னு தான் இந்த சீரியஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி என்ன இந்த படத்துல இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. நம்ம லைஃப்பை மாத்தின ஒரு மிராக்கிள்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ண டீச்சர்ஸ் இருப்பாங்க. நம்மளோட ஸ்கூல் லைஃப்லயா இருக்கலாம், இல்லை காலேஜ் லைஃப்லயா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒர்க் பிளேஸ்ல கூட நமக்கான மென்டர்ஸ் வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும். அப்படி ஒரு மென்டர் இருக்காரு. ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த படத்தோட ஹீரோவா இருக்காரு, ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கூலுக்கு வர்றாரு. அந்த ஸ்கூல் எப்படின்னா, நம்ம அமெரிக்கா அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ரிச் லுக் நமக்கு எப்பவுமே கிடைச்சிருக்கும். ஏன்னா நம்மளுடைய இந்திய சினிமாவா இருக்கட்டும், இல்லை தமிழ் சினிமாவா இருக்கட்டும், அமெரிக்காவை நமக்கு காட்டின விதம் அப்படி இருந்திருக்கும். இன்டைரக்டட் அமெரிக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க கூடவே வந்துட்டு நம்ம ஊர்ல இருக்க மாதிரியான வில்லேஜஸ் இருக்கலாம், நம்ம ஊர்ல இருக்க மாதிரியான ஒரு ஸ்கூல்ஸ் இருக்கலாம். அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு படிப்பு மேல அவ்வளவு ஆர்வம் இல்லாதவங்களா இருக்கலாம், அவங்க ரொம்ப நுட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸா கூட இருக்கலாம். அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப இயல்பா பேசின படம் தான் இந்த டிட்டாச்மெண்ட். I want to see the principal. That's her, Mom. You the bitch that expelled my baby? And me. for what? Excuse me, maybe you'd like Because you can't handle her. Then bitch, why are you here? You want to be at home with her every day? I don't have time for this bullshit. Do you understand me? Why are you here? சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்த நிறைய அமெரிக்கன் மூவிஸ்னால நமக்கு அமெரிக்கா பத்தின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அமெரிக்கானாலே ரிச் கண்ட்ரி, அங்க இருக்கிற இடங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்.
பட் ஆனால் இந்த இடத்துல அந்த நாடும் ஒரு நார்மலான நாடு தான். அங்கேயும் போர்ஸ் இருக்காங்க, அந்த போர் நெய்பர்ஹுட் எப்படி இருக்கு, அந்த சிஸ்டத்தினால அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நமக்கு சொல்லியிருக்கு. இது ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு அமெரிக்கா மேலே கொடுக்கும். Everything okay? You shut up. You listen. I know you're just some undereducated drone passing the time with these old dying people. But I'm paying for his assisted living, and you're not assisting him. I told you, take the lock off of his bathroom door. You know how he gets at night? He forgets, so you need to be there for him. அடுத்து சொல்லணும்னா இந்த படத்துல ஒரு டீச்சர்ஸ்லாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கும். பட் ஆனால் இதுல ரொம்ப ஹிலாரியஸான ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் என்ன பண்ணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும். அவங்க பேட் வேர்ட் யூஸ் பண்ணா அந்த டீச்சர் கேரக்டர் திரும்ப பேட் வேர்ட்லயே பதில் சொல்லுவோம். ரொம்ப சர்காஸ்டிக்கா ஹேண்டில் பண்ணுவோம். That is, I mean, really poetic. I mean, that's truly what lyrical. You should take that on stage. I mean, that shit sells itself. I, whose protuberance walks a quarter of a mile before he says, I'm. அது போக இப்ப இன்டர்நெட்ல நம்ம அமெரிக்கன்ஸ் பத்தி பார்க்குற அந்த ஓக் ரிலேட்டடா வர மீம்ஸா இருக்கட்டும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிற டீனேஜர்ஸ் இதையெல்லாம் வந்து அந்த பீரியட்லயே அந்த டைம்லயே அவர் பேசியிருப்பாரு. 3 கேரக்டர்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய எமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ், என்ன மாதிரியான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, இந்த சமூகம் அவங்களை எந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுது, அந்த ஜட்ஜ்மெண்ட்னால அவங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, உளவியலா மனதளவுல அவங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கிற விஷயத்தை எல்லாம் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டா நமக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பேசுது. ஸோ இந்த ஹீரோனால எல்லாருடைய உரிமையும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பேரன்பு படத்துல வரக்கூடிய மம்முட்டி மாதிரி வந்துட்டு இந்த ஹீரோவும் வந்துட்டு அவங்க பண்ணக்கூடிய தவறுகளையோ இல்ல அவங்க பேசக்கூடிய விஷயங்களையோ ரொம்ப ஈஸியா சலிச்சுட்டு போயிடுறாரு. உதாரணத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே அவர் ஸ்கூலுக்கு போயிருப்பாரு, ஒரு விஷயம் பத்தி எழுத சொல்லியிருப்பாரு, ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருப்பாரு. அந்த அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு தன்கிட்ட வந்துட்டு பேப்பரோ பேனாவோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்லுவான். ரிப்பீட்டடா அவன் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ அதை வந்துட்டு சட்டையே பண்ண மாட்டாரு, அதை பத்தி கேர் பண்ண மாட்டாரு. ரிப்பீட்டடா அவன் சொல்லிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் அவன் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுவான், ஹீரோட பேக்கை வந்துட்டு தூக்கி செலுத்துல வீசி எரிஞ்சிருவான். ஸோ அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு கோபப்பட மாட்டாரு. ஒரு டீச்சரா இருக்காரு, அவருக்கு கீழே படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணா வந்துட்டு நார்மலா எல்லா டீச்சருமே நம்ம கோபப்பட்டு தான் பார்த்துருப்போம், இல்லைன்னா அவனை வெளியே போக சொல்லி தான் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் கூட வாலண்டியரா வெளியே போறேன்னு கேட்பான், சரி நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஆனா இந்த பையன்ட்டு அவர் ரொம்ப தன்மையா அவர் பேசுவார். அந்த அப்ரோச் தான் வந்துட்டு இந்த படத்தை நான் கண்டினியூவா பார்க்க வச்சுச்சு. ஆக்சுவலா ஒரு 2 மணி நேரம் படத்தை இல்லைன்னா ஒரு 1.5 மணி நேரம் படத்தை வந்துட்டு எனக்கு கண்டினியூவா பார்க்க வச்சதுக்கான முக்கியமான ஒரு சீன்ல இந்த சீனை நான் சொல்லலாம். இந்த சீன்ல வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, ஹீரோ அந்த பேக்கை தூக்கி அடிச்சிருப்பான். அந்த பேக்கு வந்துட்டு ஃபீலிங்ஸ் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு எனக்கும் வந்துட்டு என் மேல உனக்கு கோவம் இருக்குன்னு தெரியும், எனக்கும் அதே மாதிரி உணர்வுகள் கிடையாது அப்படின்னு ஒரே லைன்ல அவர் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு லைன்ல வந்துட்டு அவங்க என்ன மாதிரியான ஒரு சைல்ட்ஹுட் டிராமாஸ் அவர் கடந்து வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்மளால வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த படத்துல நிறைய சீன்ஸ் இருக்கும், நிறைய ஃபீலிங்ஸ் வந்துட்டு கொட்டக்கூடிய சீன்ஸ் இருக்கும். That bag, it doesn't have any feelings. It's empty. I don't have any feelings. You can hurt either. Okay? I understand you're angry. I used to be very angry too, okay? I get it. You have no reason to be angry with me because I'm one of the few people that's here trying to give you an opportunity. Now, I'm going to ask you to just sit down. ரொம்ப யூனிக்கான படம், ரொம்ப யூனிக்கான டைரக்டர். இந்த படத்துல வர அந்த ப்ரொட்டகானிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அவனுக்கு லேயர் பை லேயரா நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனா இவ்வளவு பிரச்சனையும் ஒரு அறத்தோட ஒரு நல்ல விஷயத்த மட்டுமே பண்ணிட்டு இருப்போம். அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்கேஸ் தமிழ் சினிமாலே மற்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருந்துச்சுன்னா அவர் ரொம்ப ரொம்ப டார்க்கான ஒரு வில்லனாக தான் மாறி பண்ணிட்டு இந்த அளவுக்கு அறத்தோட ஒருத்தர் இருக்க மாட்டார். அது போக இந்த படத்துல வர அந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸாக உங்களுக்கு ஒரு 10 கேரக்டர் இருக்கப்போ அந்த 10 கேரக்டருக்கும் பேக் ஸ்டோரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு காம்பேக்டா நீங்க ஒரு 2 hours இந்த படத்தை உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஒரு ஃபேமிலி இல்லாத ஒரு பொண்ணு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ப்ராஸ்டியூட்டா மாறிட்டா, தன்னோட சர்வைவலுக்காக அவ என்னென்னலாம் பண்றா, ஸோ அதுக்காக அவ உடல் அளவுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கா, இந்த விஷயத்தையெல்லாம் வந்துட்டு இந்த படத்துல காட்டியிருக்கோம். ரொம்ப ராவான கண்டென்ட்டா இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளும் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோரி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈக்குவலா ரொம்ப ரொம்ப ஈக்குவலா வந்துட்டு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, கேமரா, லைட்டிங்ஸ்,
நிறைய நேரங்களில் நம்ம வந்துட்டு செல்ஃபி எடுப்போம் ஃபோனில், இல்லைனா ரீல்ஸ் ஏதாவது பண்ணுவோம், இல்லைனா யூடியூப் வீடியோஸ் இப்போ நாங்கள் மேக் பண்ணுறோம், அந்த ஷார்ட் நல்லா இல்லை அப்படின்னா அடுத்து புதுசாக ஒரு ஷார்ட் போவோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கையில கூட ஒரு நல்ல பிக்ஸ் நமக்கு வர வரைக்குமே வந்துட்டு அந்த ஃபோட்டோஸை டெலிட் பண்ணிட்டு நல்ல பிக் வந்துச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம்னா தான் அந்த ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய முக்காவாசி சீன்ஸ் இல்லைனா ஷார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா வந்துட்டு நம்ம டெலிட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சீன்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப school for hurricane, and I'm going into the city to work in an office building. I said, oh. இந்த படத்தோட கேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கேஸ்ட் எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் யூஸ் பண்ண ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், கேமரா டெக்னிக்காக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு நார்மல் ஹாலிவுட் படத்தில் வர ஃபீல் இருக்குது. ரொம்ப நேச்சுரலான மெனக்கெடாமல் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் வர அந்த எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ஸாக இருக்கட்டும், அதில் வர எமோஷன் ஷார்ட்டுக்கு அவங்க வச்சிருக்கிற அந்த ஆங்கிளாக இருக்கட்டும், அதை ஸ்டேஜ் பண்ண விதமாக இருக்கட்டும், அது ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக அந்த இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். எடுக்கணும்னு எடுத்த மாதிரி இருக்காது. ஒரு ஆர்ட் படம்னால இந்த லைட்டை குறைச்சி க்ளோஸ் வச்சு அந்த மாதிரி எடுத்த மாதிரி இருக்காது. பட் ஆனால் இதில் அந்த டெக்னிக்கும் சரி ஆர்ட்டையும் சரி கம்பைன் பண்ணி நமக்கு வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. You got a smoke? No, I don't have a smoke. ஹெட்ரூம் கட் ஆகிறதா இருக்கலாம், கேமரா மூமெண்ட்ஸாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஷேக்ஸாக இருக்கலாம், அண்ட் வந்துட்டு அவரோட ஹீரோட ஒரு சைல்ட்ஹுட்டை பற்றி காட்டக்கூடிய சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பிளர்டான ஒரு அட்மாஸ்பியரில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்துட்டு ரொம்ப தேவையில்லாமல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ண இடம் எல்லாமே ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸை நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் வந்துட்டு ஒருத்தர் நான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்கள நம்ம அவங்க எமோஷனலா இருக்காங்க, அவங்களோட உணர்வுகளை அவங்க வந்துட்டு கன்வே பண்ண முயற்சி பண்றாங்க. இல்லை நம்மளோட ஃபோக்கஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னா அவங்களோட ஃபேஸ்ல தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும், அவங்க கண்ணுல தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். என்னதான் நம்மளுக்கு பிடிக்காத ஆளா இருந்தாலும், இல்லை ரொம்ப பிடிச்ச ஆளா இருந்தாலும், ரொம்ப அழகான ஆளா இருந்தாலும், நம்மளோட ஃபோக்கஸ் வந்துட்டு ரொம்ப அசிங்கமான ஆளா இருந்தா கூடவே நம்மளோட ஃபோக்கஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட ஃபேஸ்ல தான் இருந்திருக்கும். நம்ம அதை மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த படத்துல வந்துட்டு இன்டென்ஷனலா அந்த ஃபோக்கஸ் ஷாட்ஸ் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மோஸ்டா வந்துட்டு ஒரு எமோஷனல் கன்வேயிங் சீன்ஸ்ல வந்துட்டு அந்த ஷாட்ஸை நம்ம ரிப்பீட்டடா பார்க்க முடியும். ஸோ அந்த ஷார்ட்ஸ் ரிப்பீட்டடா வருது, ஏதாவது போர் அடிச்சிருச்சாங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா அந்த ஒவ்வொரு ஷார்ட்லயுமே அதை கன்வே பண்ணக்கூடிய மெசேஜ் இல்லைன்னா அந்த டைலாக்ஸ் இல்லைன்னா அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு நம்மள ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு ஏதோ ஒரு வகையில பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். Okay? I've had it with all your little art projects that are going nowhere. You always know what to say, Dad. You know, if you grew your hair out and lost some weight, you could attract a nice boy, you know, who knows? இதை தாண்டி அந்த லைட்டிங்ஸா இருக்கலாம், ஒரு ரொம்ப நேச்சுரல் லைட்டிங்ஸை வந்துட்டு நம்ம கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு கலர் கிரேடிங்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஐ கேச்சிங் திங்ஸ் எதுவுமே இல்லாததான் இந்த படம் வந்துட்டு அன்நோட்டிஸ்டா போனதுக்கான ஒரு காரணமா நான் யோசிக்கிறேன். ரொம்ப அன்ஆர்த்தடாக்ஸ் ஃபில்ம் மேக்கிங் வந்துட்டு இந்த படத்துல நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். அது தரக்கூடிய மெசேஜ் இல்லைன்னா அந்த ஒவ்வொரு சீனுக்கான இன்டென்ஷன். ஸோ அந்த கிரியேட்டர் வந்துட்டு எவ்வளவு மெனக்கேட்டு அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கிற விஷயம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஆம்பியன்ஸை பத்தி எல்லாம் பெருசா கேர் பண்ணாம முழு ஃபோக்கஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் அவங்க மேலதான் இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் என்ன விஷயத்தை கன்வே பண்ண நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் நமக்கு கன்வே ஆகுங்கிற மெனக்கெடல் வந்துட்டு இந்த படத்தோட ஒன் ஆஃப் த பிளஸ்ன்னு சொல்லலாம். Good afternoon, ladies and gentlemen. It's my pleasure to be here. I've come today with some edifying materials to help your matriculating and non-matric students to better prepare for the upcoming state exam this May. Let me start by stating, I love teachers. அந்த ஸ்கூல் போர்ஷன்ல வரக்கூடிய அந்த ஷார்ட்ஸோ இல்லைன்னா அதுல அந்த கேமரா ஒர்க்ஸோ வந்துட்டு நம்மளை ரொம்பவே பாதிச்சுட்டே இருக்கும். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷார்ட்டும் நம்மளை ஏதோ ஒரு வகையில பாதிச்சுட்டே இருக்கும். You're right. What? You see me? You see me standing here? Yeah, I see you. நிறைய கமர்ஷியல் படங்கள் கொண்டாடப்படுது, சில டைம்ல ஆர்ட் படங்கள் கூட கொண்டாடப்படுது. பட் ஆனால் அன்நோட்டிஸ்டா நிறைய படங்கள் வந்து இருக்கு. இதில் எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல படங்களை பற்றி பேசலாம்.
இல்லை ஆர்கியூ பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசியா காதலிக்கப்படுவதும் கடவுள் நிறைய சொல்லுவாங்க. ஸோ ஸ்ப்ரெட் த லவ், ஸ்ப்ரெட் த பீஸ், பி த லைட்.